கப்பர்நகும் பட்டணத்தில் ஊழியம். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தப்படியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வந்தார். அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன். இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அது அவர் வளர்ந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயாவில் உள்ள மற்றொரு பட்டணமான கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஓய்வு நாட்களில் ஜெப ஆலயங்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனம் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகமும் வல்லமையும் நிரம்பியதாக இருக்கிறது. மனுஷருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கிரியை செய்கிறது. கப்பர்நகூமில் இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து 2 அற்புதங்களை செய்கிறார். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனை குணப்படுத்துகிறார். ஜுரமாயிருந்த பேதுருவின் மாமியை சொஸ்தமாக்குகிறார். பிசாசுகள் மனுஷருடைய சரீரத்தை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. தங்களுடைய பிடியில் மனுஷரை வாட்டி வதைக்கின்றன. இயேசு கிறிஸ்து தமது வல்லமையினால் மனுஷரை பிடித்திருக்கும் பிசாசுகளை துரத்தி விடுகிறார். பிசாசுகள் எல்லாமே அசுத்த ஆவிகள். இவை தங்களுடைய சுபாவத்தினால் பரிசுத்தமான தேவனுக்கு முரணாக உள்ளன. அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தமில்லை. மனுஷருடைய பிள்ளைகள் மத்தியில் அசுத்த ஆவிகள் கிரியை செய்கின்றன. சாத்தானுடைய வல்லமையினால் பிடிக்கப்பட்டிருப்போர் கூட ஜெப ஆலயத்திற்கு வர முடியும். பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிறவர்களை நாம் ஜெப ஆலயத்தில் காண்கிறோம். பிசாசுகள் அசுத்தமாக இருந்தாலும் பிசாசு பிடித்தவர்கள் பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னத்திற்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தர் என்பதை பிசாசுகளும் அறிந்து வைத்திருக்கின்றன. இயேசுவை விசுவாசிக்கின்றன. விசுவாசித்து இயேசுவுக்கு நடுங்குகின்றன. இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் அசுத்தாவி உரத்த சத்தமிடுகிறது. தன்னை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இங்கு வந்திருக்கிறார் என்பதை அசுத்த ஆவி புரிந்து கொள்கிறது. அசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து பிசாசின் அதிகாரத்தை அளிக்கிறார். அவனை அதட்டுகிறார்.
அவனை துரத்துகிறார். பிசாசு சத்தமிட்டு பேசும்போது அவனை பேசாமல் இருக்குமாறு அதட்டுகிறார். பிசாசுகளும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு அதிகாரம் உள்ளவராக பிசாசை அதட்டி துரத்துகிறார். தமக்கு முன்பாக பேசக்கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து பிசாசின் வாயை அடைக்கிறார். சாத்தானின் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து முறியடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக பிசாசினால் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் பிடியில் இருந்து கர்த்தர் தமது பிள்ளைகளை விடுவித்து அவர்களுக்கு தமது கிருபையை தருகிறார். பிசாசு எப்போதுமே மாய்மாலமாகவும் வஞ்சனையாகவும் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்து பிசாசை அதட்டியவுடன் அது தான் பிடித்திருந்த மனுஷனை நடுவே விழத்தள்ளிற்று. தன்னால் இந்த மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியும் என்பது போல பிசாசு காண்பிக்கிறது. இவனை அலைக்கழித்து கிழித்து போட முடியும் என்று பிசாசு தன் வல்லமையை காண்பிக்க முயற்சி பண்ணுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமது தெய்வீக வல்லமையை உறுதி பண்ணுகிறார். நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று இயேசு அந்த பிசாசை அதட்டியவுடன் அது அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளிற்று. ஆனால் அந்த பிசாசினால் அவனுக்கு ஒரு சேதமும் செய்ய முடியவில்லை. அவனை விட்டு போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது பிசாசானவனால் நம்மை அழிக்க முடியாது. அவன் நம்மை அலைக்கழிப்பான், துன்புறுத்துவான், பாடாய்படுத்துவான். ஆனால் நம்மை அழிக்கும் அதிகாரம் சாத்தானுக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு பிசாசை அனுமதிக்கிறாரோ அந்த அளவிற்கு மாத்திரமே பிசாசு நம்மை துன்புறுத்துவான். அதற்கு மேல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து பிசாசை அதட்டி துரத்தும் போது அது தான் பிடித்திருந்த மனுஷனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விடும். அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனுக்கு நடைபெறும் சம்பவத்தை அங்கு கூடியிருக்கும் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் என்றும் அசுத்த ஆவிகள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகின்றன என்றும் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ன வார்த்தையோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள். புறஜாதி மார்க்கத்தில் பேய் பிசாசுகளை விரட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மந்திரங்கள் ஓதியும் சூனியன் செய்தும் பிசாசுகளை துரத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமது அதிகாரமுள்ள வார்த்தையினால் பிசாசை துரத்துகிறார். அவருடைய வார்த்தையில் வல்லமை நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி எல்லா இடங்களிலும் பிரசித்தமாயிற்று. கலிலேயாவை சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி பிரசித்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து ஓரிடத்தில் ஊழியம் செய்யும் போது அங்கு கூடியிருக்கும் ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அத்துடன் நின்று போவதில்லை. அவர் தமது ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பும் ஜனங்கள் அவருடைய மகிமையை புகழ்ந்து பேசுவார்கள். அவருடைய கீர்த்தி தொடர்ந்து பிரசித்தமாகும். மனுஷருக்கு கிடைக்கும் புகழ்ச்சி தற்காலிகமானது. அந்த மனுஷனை விட வேறொரு பெரிய மனுஷன் வரும்போது மனுஷர்கள் இந்த புதிய மனுஷனை புகழுவார்கள். பழைய மனுஷன் காணாமல் போய்விடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும் புகழ்ச்சியோ நித்தியமானது. அவர் நமது துதிகளுக்கு பாத்திரர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தமானவர் என்பது பிசாசுகளுக்கு நன்றாக தெரியும். பிசாசுகளின் முடிவும் அவைகளுக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய நித்திய திட்டம், தங்களுடைய பாடுகள் ஆகியவையும் பிசாசுகளுக்கு மறைவாக இருக்கவில்லை. பிசாசுகள் பேசக்கூடியவைகள் தாங்கள் விரும்பும் சரீரத்திற்குள் விரும்பிய நேரத்திற்கு வரும். தாங்கள் விரும்பிய நேரத்தில் அவற்றிலிருந்து புறப்பட்டு செல்லும். பிசாசுகள் மனுஷரை படாத பாடுபடுத்தும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை பேசாமல் இருக்குமாறு அதட்டி அவனை விட்டு போகுமாறு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தி கடல் முழக்கம் போல சுற்றிலும் இருந்த இடங்களுக்கு பரவிற்று. இதன் கிரேக்க சொல் எக்கோஸ். இந்த வசனத்திலும் அப்போஸ்தலர் 2:2 ஆகிய வசனத்திலும் எபிரேயரிலும் மட்டுமே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிரொலி, முழக்கம், பேரோசை என்று பொருள் கூறலாம். சீமோன் பேதுருவின் மாமி. இயேசு கிறிஸ்து மனுஷருடைய சரீர வியாதிகளை குணப்படுத்தும் பரம வைத்தியராகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார். சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டு சிக்கி தவிக்கும் மனுஷரை இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினால் சாத்தானின் பிடியில் இருந்து விடுவிக்கிறார். இந்த வசன பகுதியில் இயேசு கிறிஸ்து
பேதுருவினுடைய மாமியின் சரீர வியாதியை சொஸ்தமாக்குவதை வாசிக்கிறோம். மனுஷனுக்கு சரீரத்தில் உண்டாகும் வியாதி அவனுக்கு வேதனையை தருகிறது. ஜுரம் எல்லோருக்கும் வரும் பொதுவான வியாதியாகும். தம்முடைய வாயின் வார்த்தையினால் இயேசு கிறிஸ்து மனுஷருடைய வியாதியை சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். அங்கு சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடக்கிறாள். கிறிஸ்து எந்த வீட்டிற்கு போனாலும் அந்த வீட்டிற்கு அவருடைய ஆசீர்வாதமும் வரும். அவர் நன்மை செய்கிறவராகவே எல்லா இடங்களுக்கும் சுற்றி அலைகிறவர். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களில் நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய வீடுகளில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வீட்டிற்கு ஆசீர்வாதம் வரும். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலோ வீடுகளிலோ ஏற்றுக்கொள்கிறவர் எவரும் அவருக்காக எதையும் இழந்து போவதில்லை. அவர் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம வைத்தியர். அவர் நம்மை சந்திக்கும் போது தம்முடைய குணமாக்கும் வல்லமையினால் நம்மை தொடுகிறார். இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தேவனுடைய விசேஷித்த சிலாக்கியங்களை பெற்றிருப்பவர்கள் கூட சில சமயங்களில் கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள். அதுபோலவே இங்கு சீமோனின் மாமியும் ஜுரமாய் கிடக்கிறாள். சில சமயங்களில் நல்லவர்களுக்கு கூட துன்பமும் வேதனையும் வரும். சீமோனின் மாமி விருந்தினரை உபசரித்து பணிவிடை செய்யும் நற்குணம் மிகுந்தவள். இப்படிப்பட்ட நல்ல ஸ்திரீ கூட இப்போது கடும் ஜுரமாய் கிடக்கிறாள். வியாதி வயது வித்தியாசம் பாராது. சீமோனின் மாமி வயது சென்றவளாக இருப்பதினால் வியாதி அவள் மீது பரிதாபப்பட்டு அவளை தாக்காமல் விட்டுவிடவில்லை. எல்லா வயதில் உள்ளவர்களுக்கும் வியாதி வரும். சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடக்கும்போது அவளுடைய வீட்டில் உள்ளவர்கள் அவளுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நமது உற்றார் உறவினர்களும் சிநேகிதர்களும் வியாதியில் படுத்திருக்கும் போது நாம் அவர்களுக்காக நமது பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். விசுவாசமும் ஜெபமும் வியாதியை போக்கும். சீமோனின் வீட்டில் உள்ளவர்கள் அவனுடைய மாமிக்காக இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். நாம் சரீர வியாதிக்காக இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கும் போது அவர் தமது கரிசனையை நமக்கு காண்பிக்கிறார். சீமோனின் உறவினர்கள் அவனுடைய மாமிக்காக இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபித்த போது இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் குனிந்து நிற்கிறார். அவள் மீது கரிசனை உள்ளவராக அவளுக்கு அருகில் நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை இன்றும் கிரியை செய்கிறது. அந்த வல்லமை முடிந்துவிடவில்லை. நமது சரீரத்தில் இருக்கும் வியாதியை குணப்படுத்துவதற்கு அவரே நம்முடைய பரம வைத்தியராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவினுடைய மாமியினிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிடுகிறார். அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இயேசு கிறிஸ்து வியாதியை சொஸ்தமாக்கும் போது அது உடனடியாக சொஸ்தமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சரீர வியாதி சொஸ்தமாவது தெய்வீக அற்புதமாகும். இயேசு கிறிஸ்து ஜுரத்தை நீக்க மருந்து எதையும் கொடுக்கவில்லை. அந்த ஜுரம் நீங்கும்படி கட்டளையிடுகிறார். அவருடைய கட்டளையின் பிரகாரம் அந்த ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பேதுருவின் மாமிக்கு ஜுரம் நீங்கியவுடன் அவள் உடனே எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாள். நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் நமது ஜீவியத்தின் நாளை கூட்டிக் கொடுக்கும் போது அவருக்காக ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்கள் இதற்கு முன்பு ஊழியம் செய்ததை விட இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமது சரீர வியாதியை குணப்படுத்துகிறார். வியாதிகள் நம்மை அணுகாதவாறு நம்மை பாதுகாக்கிறார். வியாதி படுக்கையில் இருந்து நம்மை குணப்படுத்தி தூக்கி விடுகிறார். தேவனிடத்தில் இருந்து கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் பேதுருவின் மாமியைப் போல எழுந்து ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அவருக்காகவும் ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். ஊழியக்காரரின் நன்மையை நாம் விசாரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேதுருவின் மாமியை குணப்படுத்தி இருக்கிறார். ஜுரம் நீங்கியவுடன் அவள் எழுந்து இயேசுவுக்கும் அவரோடு கூட இருப்பவர்களுக்கும் பணிவிடை செய்கிறாள். தனக்காக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டவர்களுக்கும் அவள் பணிவிடை செய்கிறாள். ஜுரம் வந்தவர்களுக்கு அருகில் சென்றாலே நமக்கும் ஜுரம் வந்துவிடும் என்று ஜனங்கள் பயப்படுவார்கள். வியாதிகள் தொற்றி பரவக்கூடியது என்பதால்
முன்னெச்சரிக்கையாக சற்று விலகியே இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவரிடத்தில் குனிந்து நின்றார் என்று வாசிக்கிறோம். தமக்கும் ஜுரம் வந்துவிடும் என்னும் பயம் இயேசுவிற்கு இல்லை. எல்லா வியாதிகளின் மீதும் இயேசு சர்வ அதிகாரம் உடையவர், சாத்தானை ஜெயித்தவர். பல வியாதிகள். இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறார். சூரியன் அஸ்தமித்த போது இயேசு ஜனங்களுடைய வியாதிகளை சொஸ்தமாக்குகிறார். ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் இருக்கிறார். ஓய்வு நாளை பயபக்தியோடு ஆசரிப்பது மிகவும் நல்லது. ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தரோடு விசேஷித்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று மோசேயின் பிரமாணத்தில் கூறப்பட்டிருந்தாலும் நற்காரியங்களை செய்வதில் தவறு ஒன்றுமில்லை. சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் ஓய்வு நாளை ஆசரிக்கும் யூதர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் காத்திருந்து விட்டு அஸ்தமித்த பின்பு அவர்கள் தங்களிடத்தில் உள்ள வியாதியஸ்தரை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து எல்லா வியாதிகளையும் சுஸ்தமாக்குகிறார். தம்மிடத்தில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்குகிறார். தமது தெய்வீக வல்லமையினால் இயேசு வியாதிகளை குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சரீர வியாதியை குணப்படுத்துவதோடு மனுஷரை பிடித்திருக்கும் பிசாசுகளையும் துரத்துகிறார். அவற்றை பேசாதிருக்கும்படி அதட்டுகிறார். பிசாசுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருக்கிறது. அவை இயேசுவிடம், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அலறுகிறது. பிசாசுகள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டுகிறார். கிறிஸ்துவின் கட்டளைக்கு பிசாசுகளும் நடுங்கி கீழ்ப்படுகின்றன. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஓய்வு நாள் முடிவு பெறுகிறது. ஓய்வு நாளில் யூதர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குவதையும் ஒரு வேலையாக அவர்கள் கருதினார்கள். ஆகையினால் ஓய்வு நாளின் பகல் பொழுதில் தங்களிடம் உள்ள வியாதியஸ்தரை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வராமல் சூரியன் அஸ்தமித்த பின்பு கொண்டு வருகிறார்கள். பிசாசுகளுக்கு இயேசுவே மேசியா அல்லது கிறிஸ்து என்பது தெரியும். ஆனால் இயேசு அவைகளை பேச அனுமதிக்கவில்லை. அவைகளின் சாட்சியை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. பிசாசுகளை சாட்சி சொல்ல அனுமதித்தால் தாம் பிசாசோடு சேர்ந்து கொண்டு கூட்டாக கிரியை செய்வதாக பரிசேயர்கள் தம்மீது குற்றம் சொல்லுவார்கள் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் தமது ஊழியத்தையும் உபதேசத்தையும் சாத்தான் அவமதித்து அழித்து விடாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அவைகளை பேச விடாமல் அதட்டினார். மற்ற ஊர்களிலும் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போகிறார். உதயமான போது அவர் புறப்பட்டு போகிறார். தேவனோடு தனித்து ஐக்கியத்தில் இருப்பதற்காக அவர் வனாந்தரமான இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான ஊழியங்கள் உள்ளது. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். எவ்வளவுதான் ஊழியம் அதிகமாக இருந்தாலும் பிதாவோடு தனிமையில் ஜெபம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து நேரம் ஒதுக்குகிறார். உலக காரியங்களில் இருந்து நம்மை விடுவித்து தேவனோடு தனித்திருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வனாந்தரமான இடத்திற்கு போனாலும் அவர் மறுபடியும் கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணுவதற்காக வனாந்திரத்தை விட்டு பட்டணங்களுக்கு வருகிறார். வனாந்திரத்தில் இயேசு கிறிஸ்து தமது சரீரத்திற்கு வசதியாக ஓய்வு எடுக்க முடியும். ஆனால் அவரோ தமது வசதியை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் தமக்காக ஜீவிக்கவில்லை. பிதாவுக்காகவும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்தார். அவர் வனாந்திரத்தில் இருந்தபோது கப்பர்நகூமில் இருந்து திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வருகிறார்கள். தங்களை விட்டு போகாதபடிக்கும் கப்பர்நகூமிலேயே தங்கிவிட வேண்டும் என்றும் அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஊர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறார்கள். அவர் இருக்கும் இடம் வனாந்தரமாக இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடித்து அவரிடத்தில் வருகிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நாம் இருக்கும் இடம் வனாந்தரமாக இருந்தாலும் அது சோலை வனமாக இருக்கும்.
இயேசு நம்மோடு கூட இருக்கும் இடமே ஆசீர்வாதமான இடம். தங்களை விட்டு போகாதபடிக்கு கப்பர்நகும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நிறுத்திக் கொள்கிறார்கள். நாசரேத்து ஊர் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். ஆனால் கப்பர்நகும் ஜனங்களோ இயேசு கிறிஸ்து தங்களை விட்டு போகக்கூடாது என்று விரும்பி கேட்கிறார்கள். ஊழியக்காரர்களுடைய அனுபவங்களிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறலாம். ஒரு சிலர் நம்முடைய ஊழியம் வேண்டாம் என்று நம்மை வெறுத்து ஒதுக்கலாம், நம்மை துரத்தி விடலாம். ஆனால் வேறு சிலரோ நம்முடைய ஊழியம் வேண்டும் என்று கூறி நம்மை அன்பாக ஊழியம் செய்ய அழைக்கலாம். ஆகையினால் தங்களுக்கு உண்டாகும் எதிர்ப்பையும் புறக்கணிப்பையும் பார்த்து ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஒரு சில சமயங்களில் நம்முடைய பிரசங்க செய்தியை சிலர் அங்கீகரிக்கலாம், சிலர் புறக்கணிக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய செய்தியை உண்மையாக அறிவிக்க நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஒரே இடத்தில் தங்கியிருந்து தம்முடைய ஊழியம் முழுவதையும் ஒரே இடத்தில் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் சித்தம் அல்ல. சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அவர் பல இடங்களுக்கும் சென்று போதகம் பண்ண விரும்புகிறார். மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். இதற்காகவே தாம் அனுப்பப்பட்டதாகவும் தம்முடைய ஊழியத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். கப்பர்நகூமில் உள்ள ஜனங்கள் தங்களை விட்டு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கலிலேயா நாட்டில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும் சென்று அங்குள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலாக்கியங்களை அனுபவிக்கிறவர்கள் அது தங்களுக்கு மாத்திரமே சொந்தம் என்று மொத்த உரிமை கொண்டாடக்கூடாது. கிறிஸ்துவின் கிருபை எல்லோருக்கும் உரியது. கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றாலும் அவர் கப்பர்நகூமிலேயே நிரந்தரமாக தங்கிவிடவில்லை. கலிலேயாவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கெல்லாம் பிரயாணம் செய்து அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை ஓர் இடத்திற்கு மாத்திரம் என்றோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு மாத்திரம் என்றோ தம்முடைய ஊழியத்தை மட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. எங்கே 2 பேர் 3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் அவர்கள் நடுவே இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார். வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். வியாதிகளை சொஸ்தமாக்குகிறார். பிசாசுகளை துரத்துகிறார். இயேசு கிறிஸ்து சர்வ வியாபகர். உதயமான போது இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். சூரியன் அஸ்தமனமான சாயங்கால வேளையில் இருந்து இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் இரவு முழுவதும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி கொண்டு இருந்திருக்கலாம். பொழுது விடிந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாக இருக்கும் வியாதியஸ்தரையும் சுகமாக்குகிறார். ஒரு வனாந்தரமான இடத்திற்கு சென்று அங்கு ஓய்வெடுக்கலாம் என்று விரும்பினார். தேவனுடைய அற்புதத்தை செய்யும் ஊழியக்காரருக்கு ஓய்வு ஏது? இயேசுவின் கீர்த்தி வேகமாக பரவுகிறது. ஏராளமான வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தை தேடி அங்கு கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய வல்லமை நம் மூலமாக கிரியை செய்யும் என்றால் நாம் வனாந்திரம் போன்ற இடத்தில் இருந்தாலும் ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தங்களுக்கு வேண்டும் என்று அவரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தங்களுக்கு மட்டும்தான் வேண்டும் என்று நினைப்பது தவறு. இயேசுவின் நேரம், அவருடைய ஊழியம் எல்லாமே தங்களுடைய ஊரார் மத்தியில் மட்டுமே செய்ய வேண்டும் என்று விரும்பி தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். இந்த வாக்கியத்தில் நிறுத்திக் கொள்ளுதல் என்னும் தமிழ் சொல்லின் கிரேக்க சொல் கடைகோ என்பதாகும். இதற்கு பிடித்தல், தடை பண்ணுதல், கட்டிப்பிடித்தல், நிறுத்துதல் என்று பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தமது பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறார். தம்முடைய ஊழிய காலத்தில் எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் சென்று பிதாவின் ஊழியத்தை செய்வது அவருக்கு சித்தமாக இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது தெய்வீக ஊழியம். தெய்வீக அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அற்புதங்களும் அடையாளங்களும் வசனங்களை உறுதி பண்ண வேண்டும். பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கூறும்போது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பெலத்திலே உண்டாயிருக்கிறது என்றார்.